ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. ஏன் படம் எப்படின்னா இருந்துச்சு? படம் தரமாக இருக்கு. நல்லா தூங்கி எழுந்தேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப போரிங். ஏன் சார் எதனால சார்? ரொம்ப டிராகிங். 3.5 மணி நேரம் சப்ஜெக்ட். 1000 தடவை யோசிச்சேன்னு சொன்னார் விஜய். ஒரே ஒரு தடவை அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தாருன்னா படமே இல்லை அவ்வளோதான். அந்த படத்தில் ஒரே ஒரு கான்செப்ட் அதுதான். வில்லன் யாரை சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் டப்புன்னு குத்துறாங்க. வச்சு எல்லா படத்தையும் தமிழ் படம் 3 மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கு. சர்ப்ரைஸை எடுத்துட்டு கேரக்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது இன்னொன்று கமர்ஷியல் படம் இல்லை, இது சைக்கோ படம் எனக்கு தெரிஞ்சு. புரியல. ஒன்று இருக்கு ப்ரோ, க்ளோன் ஒன்று இருக்கு. ஒரு சீன் இருக்கு ப்ரோ, ஹெலிகாப்டர்ல வருவாங்க, அவ்வளோதான் ப்ரோ. அந்த க்ளோன் சீனா அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்லா இருக்கு. சர்ப்ரைஸ்னு கடைசி வரையும் சர்ப்ரைஸ்லேயே தான் செய்கிறாங்க ப்ரோ. படம் ரொம்ப இழுத்துட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆமை படமே சிஎஸ்கே தான் ப்ரோ. ஐபிஎல் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் ஒரு ஆமையா ஒரு ரிவ்யூ சொல்லு. அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் மங்கத்தா பீச் வேற லெவல்ல இருக்கு தல. பயங்கரமா இருக்கு. 10 மட்டும் பார்ப்பேன், 100 மட்டும் கூட பார்ப்பேன். சொல்றவன் 1000 சொல்லுவான். என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். படத்தை நான் இன்னொரு திருப்பி வந்து பார்ப்பேங்க கண்டிப்பா. நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ப்ரோ. லேக்லாம் ஆகல, நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. சூப்பர். சொல்ல வேணும் யுவன் சாங்ஸ். சூப்பர் ப்ரோ. நிரூபிஸ்டார் ப்ரோ. அவர் பண்ணத சூப்பரா நிரூபிஸ்டார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. சரியான டிஸ்ட் ப்ரோ படத்துல ப்ரோ. இந்தியன் 3 மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ எதனால ப்ரோ அப்படி தெரியுது? ஐ மீன் நல்லா ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி பெருசாக இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. டெக்னிக்கலாக எப்படி வந்துருக்கு? டிஏஜிங் நிறைய ஐ மீன் ட்ரெயிலர் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, பட் ஸ்டில் குட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்னமும் அந்த சில இடத்துல நிறைய குறை தெரியுது. அது நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. யுவன் சாங்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் படத்துக்கு போனீங்கன்னா உட்கார வச்சு நாஸ்தி பண்ணிடுவானுங்க நம்மளை. எல்லா சீனும் முதலே பார்த்துட்டான். எல்லா சீனையும் திரும்ப எங்கள்கிட்டே சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாச்சா அதனால நல்லா இருக்கு. கொஞ்சம் தளபதி தான். ஐ மீன் ஓரளவு ஓகே தான். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஐ மீன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவு அவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஓகே தான். பட் ஒன்ஸ் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தேட்டரில். லைக் கொஞ்சம் தேட்டர் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். வீட்டில் ஓடிடிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ப்ரோ சர்ப்ரைசஸ் தாண்டி என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க? ஸ்டோரியா எப்படி ப்ரோ கொண்டு போயிருக்காங்க? ஸ்டோரியாக ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அது கொஞ்சம் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் இட்ஸ் ஓகே தான். லைக் நார்மல் ஸ்டோரி தான். அவங்க என்னென்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பப்போ சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் லைக் ஸ்டோரி வைஸ் ரொம்ப நீங்கள் டீப்பாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா ஒன்று இருக்கா. துப்பாக்கி கத்தி அளவுக்குலாம் இருக்காது தான் ஹானஸ்ட்டாக. பட் ஒன்ஸ் பார்க்கலாம். லைக் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஐ மீன் நானே ரோஹினி அதுக்கு தான் வந்தேன், தேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து பக்கா தேட்டர் மெட்டீரியல் தான் இருக்குது. ஆமாம் தேட்டர் மெட்டீரியல் தான். ஸோ வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ப்ரோ பிபியோட யூனிவர்ஸ் மாதிரி ஏதோ க்ளோன் மாதிரிலாம் உருவாக்குற மாதிரிலாம் கடைசியில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஐ மீன் அது சொன்னால் கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். பட் ஐ மீன் அதுதான் ரொம்ப ஹை லெவலுக்குலாம் கொண்டு போகாதீங்க. இட்ஸ் நார்மல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் மாதிரி தான். லைக் நார்மலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி போகும்போது ப்ரோ ஆரம்பத்துலேருந்து டிஏஜிங் பற்றி ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ஆக்சுவலி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க் சாங் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது இல்லைன்னா படமே காலியாக இருக்கும் ஆனஸ்ட்டாக. ஏன்னா அந்த கேரி பண்ணுற ரோல் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்கனால ஆக்சுவலி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பார்க் சாங் விட்டு நல்லா தான் நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தட்ஸ் ஃபைன் தான். ப்ரோ த்ரிஷாவும் இருக்காங்கல்ல மற்ற சாங் அதெல்லாம் எப்படி ப்ரோ? அது ஆக்சுவலி வந்துட்டு லைக் அது சர்ப்ரைஸாக வச்சு அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிலி ரெஃபரன்ஸ் நல்லா வந்துச்சு, அந்த பாட்டில் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ நிறைய பேர் வந்து மங்காத்தாவோட கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. மங்காத்தா விட அதிகமாக இருக்கா இல்லை மங்காத்தா லெவலுக்கு இருக்கா? ஐ மீன் அதுதான் விபியோட பெஸ்ட். அது ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் ஐ மீன் அதில் அஜித் ஃபேனோ விஜய் ஃபேனாவும் சொல்லலை. பட் அதில் வந்துட்டு மங்காத்தா இஸ் பெஸ்ட். கோட் வந்துட்டு இட்ஸ் அமாங் இஸ் வீக்கஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் டு பி வெரி ஹானஸ்ட். அது வந்துட்டு வெறும் விஜய் செலிப்ரேஷன் மட்டும் தவிர்த்து வெங்கட் பிரபு ஸ்டோரி எனக்கு பெருசாக தெரியல டு பி வெரி ஹானஸ்ட். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சார். சான்ஸே இல்லை. அவர் இன்னும் நடிச்சுட்டே இருக்கணும். மேடம் இளைய தளபதி எப்படி இருந்தாரு? வேற லெவல் சார். வேற லெவல். என்ன எனர்ஜி ஆக்டிங் சான்ஸே இல்லை. மேடம் யுவன் சாரோட சாங்ஸ்லாம் எப்படி மேடம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்கலாம். தளபதி எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் நல்லா இருந்தது. இல்லை 2 தளபதி இருக்காருல்ல அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்தது. ஓகே யுவன் சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? சாங்ஸ் ஓகே தானே.
ஆனா மங்காத்தா பிஜிஎம்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை மங்காத்தா வேற இது வேற மங்காத்தா வேற லெவல் இது. பிஜிஎம் கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதில் நல்லது. ஓகே, ஆனா நிறைய பேர் வந்து மங்காத்தா கம்பேரிட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. So, மங்காத்தா விட வர முடியாது, இது எப்படி பண்ணிருக்காங்க? இல்லை மங்காத்தா ரேஞ்சு இன்னும் வரையும் வரல, அது சொல்ல முடியாது. அது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல். நல்லா இருந்துச்சு. தளபதி எப்படி பண்ணிருக்காரு? செம்மையாக இருந்துச்சு. தளபதி தான் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக மாசாக பண்ணிருந்தாரு. உங்களுக்கு எந்த தளபதி பிடிச்சிருந்துச்சு? 2 பேர் இருந்தாங்கல்ல. எனக்கு 2 பேரையும் பிடிச்சிச்சு. 2 பேரையும் பிடிச்சிச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. தளபதிக்கோ பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பட் ஆனால் பிஜிஎம் வந்து இந்த அளவுக்கு மங்காத்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே மங்காத்தா கம்பேரிசனே இருக்கும் போது எப்படின்னு வந்திருக்கு படமாவே சொல்றேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா இருக்குது. தளபதிக்காக கண்டிப்பாக வந்து 2 வாட்டி பார்க்கலாம். பட் ஆனால் பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஓகே, யுவன் சாங்ஸ்லாம் ட்ரோல் பண்ணாங்க. விஷுவலா பார்க்கும்போது எப்படின்னு வந்திருக்கு? விஷுவலாக நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ட்ரிஷா வந்து அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே இப்போ தேட்டரில் போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் டான்ஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி வந்து நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் பாட்டு கீட்டு இன்னும் டான்ஸு செம்மையாக இருக்குது, நல்லா சோக்காக இருக்குது. இப்போ அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து விஜய் படம் பார்க்க தான் டெய்லி நாங்கள் வரலான்னு பார்க்குறோம். 2வது வாட்டி இதோட பார்க்குறது டெய்லி பார்க்கலாம்னு இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? ஆமாம், செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து விஜய் ஃபேமிலி தான் எங்களுக்குலாம். எனக்கு விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துன்னு வச்சுக்க, இன்னும் சூப்பராக இருக்கும். தளபதி வெறித்தனம். இன்னும் ஒரு படம் தான் இருக்குதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். தளபதி எங்கள் அடுத்த படமும் எங்களுக்கு நல்ல படமாக வரணும், பயங்கரமாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தளபதிக்காக மூவி பார்த்தோம். நிறைய கேமியோ ரோல், நிறைய ட்விஸ்ட்டு. படம் உண்மையில வேறு லெவல் ப்ரோ. உண்மையில எங்கேயுமே லேக் ஆகவே இல்லை. படம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. படம் பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் யுவன் சங்கர் ராஜா கலைக்கு தான் வச்சுக்க, படம் வேறு லெவல் ப்ரோ. உண்மையில 26 சந்திக்கிறோம் ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. தனமா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இளைய தளபதி எப்படி பண்ணிருக்காரு? தாரமாக பண்ணிக்கிறாரு. வெறித்தனமா இருக்கு ப்ரோ, யுவனால கலாச்சாங்கல்ல. ஆமா ப்ரோ. கலாச்சாங்க ஆமா. அது கொஞ்சம் எப்படி சொல்றது, தரமான வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அது இந்த சம்பவமே தெரியல, பயங்கரமா இருக்கு. பாட்டுலாம் வந்து ஃபோனில் ரிலீஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. தேட்டரில் அப்படியே ஆப்போசிட்டாக காமிச்சு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஓவராலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? Thank you. பசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. பசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம்.